ஹலோ வேர்ல்ட், திஸ் இஸ் ராஜேஷ் ஹியர் ஃப்ரம் F5 to Ride. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஹோட்டல் ரயன் வந்தாச்சு. இதான் மீட்டிங் பாயிண்டில் தான் நான் வந்து விலாகிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சிக்மங்களூர். 4 பேர் வந்துட்டோம் பாருங்கள். விஷ்ணு, நவீன், சுரேந்தர் எல்லாரும் வந்துட்டோம். இன்னும் நக்குல் ப்ரோ தான் வரணும். நக்குல் ப்ரோக்காக வெயிட்டிங். தம்பி ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹலோ நவீன், மிஸ்டர் விஷ்ணு, மிஸ்டர் சுரேந்தர். டோட்டலாக வீட்டில் இருந்து 599 கிலோமீட்டர்ஸ், 10 hours 50 minutes காமிக்குது. ஸோ ரூட் என்னென்னா ராணிப்பேட், கிருஷ்ணகிரி, ஹோசூர், பெங்களூர், ஹாசன், வேலூர், சிக்மங்களூர். இதுதான் ரூட்டு. ஸோ இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து நக்குல் ப்ரோ வந்தாருன்னா அவரையும் காமிச்சிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். அங்கே மோட்டோ வ்ளாகிங் மோடில் கண்டினியூ பண்ணலாம். வெல்கம் மிஸ்டர் நக்குல். Yes, time is exactly 4 o'clock. Perfect time. Okay, time is 4 o'clock. Exactly கிளம்பியாச்சு. RTR 200, KTM 390, Himalayan 450 and Naveen's all new KTM Adventure 390 towards சிக்மங்களூர் கிளம்பியாச்சு. இந்த ரைடு வந்து ஆசமாக இருக்க போகுது. அங்கேயும் டெம்பரேச்சர் செம்மையாக இருக்கான். ஸோ என்னோடய புது விண்ட்ஷீல்டு செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிளும் நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். இனிஷியலாக இப்படி இருக்கும். நான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணும்போது கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு நான் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா ஐ எம் ஹாப்பி. கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேமரா ஆங்கிள் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் பாய்ஸ் கேங், 5 ரைடர்ஸ் கேங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ராணிப்பேட். ஸோ இது அப்படியே போயிட்டு ராணிப்பேட்டில் நின்று திரும்ப ஒரு விலாகிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ராணிப்பேட்டையில் டீ பிரேக். எல்லாரும் டீ முடிச்சாச்சு. அக்குல் ப்ரோ ஒரு இன்ட்ரோவே கொடுக்கல, ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சிக்மங்களூர் ரைட். ராணிப்பேட்டைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் மீட் பண்ணலாம். இன்னும் 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கேருந்து அப்படி கிளம்பிடுவோம். லிலி ஜூஸ் ஷாப். ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் கிளம்பியாச்சு. வேலூர் வந்தாச்சு 5:30. பெங்களூரு 213 kilometers. Okay, time is exactly 6 o'clock. கிருஷ்ணகிரிக்கு இன்னொரு 85 kilometers இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. சன்லைட் வந்துட்டுருக்கு. பட் டெம்பரேச்சர் நல்லா இருக்குது. இப்போ 30 ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ 28 காமிக்குது பைக்கில். டெம்பரேச்சர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம எப்போ முடியாது இருக்கிறோமா? கிருபா ஃப்ரெஷ் ஜூஸில் டீ குடிச்சாச்சு. 7:25. நக்குல் ப்ரோ பெட்ரோல் போட்டாச்சா? கொஞ்சம் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வரணும். ரைட்டில் போயிருங்கப்பா. அவங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஓசூர் வந்து விட்டோம்.
அப்படியே சில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் ஓசூரில் இருக்கோம். இப்போது ஒரு ஹீட்டு இருந்து ஸ்வெட்டு இருந்தால் ஒரு டயர்ட் தெரியும். இப்போது மைல்டு சில்னஸ்லேயே போகிறதுனால நல்லா இருக்குது, டயர்ட்னஸ் தெரியல, குளிரவும் இல்லை. இன்னும் ஒரு குட்டி பைக்கர் கேங் போயிட்டுருக்கு. அதில் அப்ரிலியா RS 457 போயிட்டுருக்கு. நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்கு. சம்பவம் நம்பர் 1. சுரேந்தர் வண்டியில் 4 பஞ்சரு. சுரேந்தர், வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக்? கண்டென்ட். பெங்களூரில் இருக்கோம், பெட்ரோல் போடலான்னு வந்தோம், டேங்க் ஃபில்அப் பண்ணிட்டோம். டேங்க் ஃபில்அப் பண்ணிட்டு காற்று கம்மியாக இருக்குன்னு வந்தால், ஆனால் அவரோட லக்கு பாருங்க, காற்று கம்மியாக இருக்குன்னு வந்தால் பக்கத்தில் பஞ்சர் கடை. 4 பஞ்சர் தலைவருக்கு. எஸ்கேப் ஆனால் எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆணி பெருசாக ஆணி, 4 ஆணி. ஸோ எப்படியோ அடுத்த ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நைஸ் ரோடு பிடிச்சி நேராக போக வேண்டியதுதான். ஓகே, ஆஃப்டர் சுரேந்தர் பஞ்சர் ஓட்டிங் கிளம்புறோம். 4 பஞ்சர். வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே கிடையாது, ஒரே டைமில் 4 பஞ்சர் ஓட்டியிருக்கோம். டியூப்லெஸ்னால தாங்குச்சு. நைஸ் ரோடு எக்ஸிட் எடுத்தாச்சு ஃப்ரம் பெங்களூரு. நைஸ் ரோடோட டோலுக்கு முன்னாடி நிற்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் என்னோட லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வரீங்களா? நான் இப்போ என்னோட லொக்கேஷன், கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. இன்னும் எவ்வளோ ரேஞ்சு? நம்ம நிலமங்களா போய் போட்டுக்கலாம். ஒரே லைனில் போங்க. ஆமாம், கீவில் போங்க. ஸ்ருதி ஹாசன் கூலி படத்தில் ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ருதி ஹாசன் நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் தியேட்டரில் போய் பார்த்தோம். எங்கள் ஒய்ஃப் வாயை மூடி விட்டா, வாயை மூடுங்க. ஒரு சீனில் நீங்கள் போய் ஆர்ட்டை எடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவான். நான் நெஞ்சை பிடிச்சிட்டு இருந்தேன், டே இதெல்லாம் ஓவராக தெரியல. நைஸ் ரோடை பிடித்து விட்டாச்சு. என்ன எக்ஸிட் எடுக்க போகிறோம்? கடைசி எக்ஸிட்டா? இது டோட்டலாகவே 40 கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்ட்ரெச்சு, நைஸோட ஸ்ட்ரெச்சு. கடைசி எக்ஸிட். இன்னும் ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இன் நைஸ் ரோட். ஆமாம், க்ளவை கழட்டணும். நான் க்ளவ் கழட்டிக்கிறேன். எனக்கு கொடுக்கல. ஓகே, நைஸ் ரோடு எக்ஸிட் பண்ணியாச்சு. டைம் இஸ் 9:55. இன்னும் சுரேந்தர் வந்து சோறு போட மாட்டுறாரு. எப்போ பார்த்தாலும் சோறு. விஷ்ணு ப்ரோ, மலேசியாவில் லங்காவி போயிருந்தேன். லங்காவி வந்து டியூட்டி ஃப்ரீ லொக்கேஷன் அது. ஸோ சீப்பாக கிடைக்கும். ஸோ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 15 டைப் ஆஃப் பியர்ஸ் வாங்கினோம். ஃபோட்டோ காமிக்கிறேன், என்கிட்ட இன்னும் இருக்கும்.
15 பேஸு மொத்தமே 2 நாள் தான் தங்கியிருந்தோம். நான் சொன்னது ஹாசன் இல்லை, சிக்மங்களூர் இல்லை, அது லங்காவி. ஹோட்டல் ஹல்லிமனே பரூட்டாவில் டின்னர் ப்ளஸ் கம் லஞ்ச் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஒரு குரூப் பீடா வாங்கிட்டு இருக்கு. நம்ம விஷ்ணு ப்ரோ வந்து பிசிபெல்லா பாத் சாப்பிட்ருக்காரு உடுப்பி வைபவில். பிசிபெல்லா பாத் எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. பிசிபெல்லா பாத்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் ஊத்தல, நெய் ஊத்திட்டாங்க. சாம்பார் கம்மியா இருந்தது, நெய் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் ஓட்ட போறோம். அதுவரை எனக்கு I'm full of energy. அடுத்து பீடா. எஸ், நம்ம ஆக்டிவா இருக்கணும், அதனால வாயில ஏதாவது ஒண்ணு இருக்கணும், அதனால நம்ம பீடா போட போறோம். டப்பாலேருந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு, முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 15 ஐட்டம் உள்ள. தூக்கம் வந்தா என்ன பண்றது? தூங்கிடுவாமா? தூங்குவாங்க. முடியல, நானும் 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ஓட்டலாம் பார்த்தா முடியல. இதுதான் தாங்காது. இதுக்கு பேர் என்னடா? ஸ்வீட் பீடா. ஏன்னா அவ்வளோ போட்டாரு, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு 15 ஐட்டம் போட்டிருக்காரு. ஸ்வீட் பீடா. மீனாட்சி வந்து விஷ்ணு ப்ரோ சாப்பிட்டாரு. ப்ரோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு பேர் என்ன? அது பீடா பேர் பிளெயின் பான். ஸ்வீட் பீடா. ஓகே, ஃப்ரெண்ட்ஸை முடிச்சாச்சு. 307 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். கிளம்பலாம். ரெடி ஜூட். ஹஸ்ஸானா. A few moments later. நம்ம இங்கே இருக்கிற இடத்துக்கு பேர் இந்த தீபிகா படுகோனே கடையில் வந்து டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு கிளம்புறோம். பை பை தீபிகா படுகோனே. அதெல்லாம் விலாகில் சொல்ல முடியாது. 150 kilometers to Chikmagaluru. Hasan 95 kilometers. டேய் பார்த்து போங்க சுரேந்தர். தட்டிடுவீங்க காரில். ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. உஷாராக தான் போகணும் போல இருக்கு இந்த ரோட்டில். எப்போ டிவைடர் வரும்னு வேறு தெரியல. அன்னோன் காட் ரோடில் போகிறோமா இல்லையானே தெரியாமல் போயிட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் பாரு. வேலூர் வந்தாச்சு. லெஃப்டாக நம்ம எடுக்க வேண்டியது. இன்னும் 24 kilometers towards சிக்மங்களூர். 2:45. மாடு வேறு ஏதோ வெறிச்சிக்கிட்டு நிற்கிது. விஷ்ணு பார்த்து வாங்க, மாடுக்கிட்ட போயிடாதீங்க. எவனாவது வாங்கடா, முட்டி தூக்குறேன்ற மாதிரி நின்றுட்டுருக்கு. இன்னும் 30 minutes. 13 minutes. குதிரைமுக்கா இருக்குது, நம்ம போகிறோமா? ட்ரெக்கிங், செம்ம ட்ரெக்கிங். ஆமாம், அது குதிரைமுக்கா செம்ம ட்ரெக்கிங்காக அது. வாவ், அருமையாக இருக்கே லொக்கேஷன். செம்ம டேர்னிங். கேர்ஃபுல்லாக இங்கே வந்து நிறுத்திட்டு போயிட்டு. நான்சென்ஸ் சொல்லு.
அடடா, என்ன அழகு, எத்தனை அழகு. வெல்கம் டு சிக்மங்களூர், லேண்ட் ஆஃப் காஃபி. காஃபி வாங்கிட்டு போனோம். அப்போ எந்திரிக்க கூட முடியல. அப்பா, இது டோல் பிளாசா வேறையா? ஒரு 3 நாளைக்கு இந்த ரூட்டு தானா? இப்படி அந்த பக்கமும் போகுமா? அவ்வளோதானா? மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. பரவாயில்ல. நான் ஏதோ இந்த வாகமானில் தங்கின மாதிரி அப்படி இப்படி மேலே ஏறி போகணுன்னு பார்த்தேன். வேறு எங்கேயா சைடில் வச்சுருக்காங்களா பார்க்கிங்கு? வெளியிலையா? SS Luxury Comfort Service Apartment Bypass Main Road, Kalyan Nagar, Chikmagalur வந்தாச்சு. 325 581 kilometers. ஓகே, ஸோ ரூம் வந்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. இட்ஸ் அ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். வாங்க நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். இங்கே நிறையா யூனிட்ஸ் இருக்குது. வி ஆர் இன் செகண்ட் ஃப்ளோர். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. செம்ம இன்டீரியர். எடுத்த ஒன்று பாருங்கள், ஷூ ரேக்கு. அப்புறம் என்ட்ரானோன்னு ஒரு பெரிய ஹால் வித் பால்கனி, ஸ்மார்ட் டிவி அண்ட் விஷ்ணு ப்ரோ. பெரிய யூடியூப்பில் வருவீங்க, அப்படியே போட்டு விட்ருவேன். இப்போ சொல்லுங்க ஒழுங்கா. கவுச் செம்மையாக இருக்குது. கவுச்சு செம்ம பெரிய லிவிங் ரூம். அப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு ரூம், மாஸ்டர் பெட்ரூம். பெரிய பெட்டு வித் பெரிய வார்ட்ரோப், செம்மையாக இருக்குது. அண்ட் அ டாய்லெட், ஹை ஸ்பேஷியஸ் டாய்லெட் வித் ஷவர், கீசர், சூப்பர் விண்டோ. அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் டைனிங் ஹால், ஃப்ரிட்ஜ் வித் ஆல் கிச்சன் ஃபெசிலிட்டி, சிம்னி. இங்கே ஒரு வார்ட்ரோப், இங்கே ஒரு காமன் டாய்லெட், அங்கே ஒரு ரூம் அண்ட் தென் டைனிங் ஹால். ஸோ தேர் இஸ் ஒன் மோர் காமன் ரூம். ஸோ டோட்டலாக 2 bedroom ஃப்ளாட். எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது பால்கனி, செம்ம கூலிங்காக இருக்குது. ஏசியா? ஏசி போட்டாச்சா? சூப்பர். ஸோ ரூம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்ட்டாக இருக்குது. செம வியூ வேறு. அந்த வியூ இருக்கு. இது ஒரு பால்கனி. டொடாயிங். இதே மாதிரி ஹாலில் ஒரு பால்கனி அங்கே இருக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். ஸோ ஹோப் யூ லைக் இட். நாங்கள் வந்த ரூட்டு, நாங்கள் பண்ண அட்டகாசம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் வித் த சேம் நேம் F5 to Ride. See you on next episode. சிக்மங்களூர். நக்குல், விஷ்ணு வந்து ஃபஸ்ட் டைம், சுரேந்தர் அண்ட் நவீன் வந்திருக்காங்க முன்னாடியே. ஸோ எங்களுக்கு வந்து புதுசு. ஸோ உங்களுக்கும் புதுசாக இருக்கும் நம்புகிறேன், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். கிளிக், hit like. See you on next episode. Bye.